யூடியூப் நேயர்களுக்கு ஜெய்ஷின்வாசன் குருஜி அன்பார்ந்த வணக்கங்கள். உங்க அனைவருக்கும் ஜெய்ஷின்வாசன் டிவி தமிழ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். குரு பிரம்மா குரு விஷ்ணு கரர் தேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நம. ஜெய் சித்தி விநாயகா, ஜெய் சரவேஸ்வரா, ஜெய் மகாகாளி, ஜெய் மகாவதார் பாபா, ஜெய் காத்ரி லக்ஷ்மி நரசிம்மா, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண, ஜெய் ஹனுமான், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். நலமா நேயர்களே, சௌக்கியமா நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் என்னன்னா, கும்பராசிக்காரர்களுக்கு 2026 இங்கிலீஷ் நியூ இயர் எப்படி இருக்கும் ராசி பலன், இதை பற்றி பேச போகிறோம். உடனே நீங்களா ஜெய்ஷின்வாசன் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம எல்லா பதிவுகளும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சேனல் பதிவுக்குள்ளே போகலாமா? வாங்க. 1/1/2026 001 மினிட்டுக்கு ராசி கட்டம் எடுத்திருக்கோம். ஸோ இங்கிலீஷ் நியூ இயர் கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு 80-90% ரொம்ப அருமையான ஒரு ராசி பலன் இருக்குது. ரொம்ப நல்லா இருப்பாங்க இந்த வருஷம். இம்பாசிபிளெல்லாம் பாசிபிளாக ஆகக்கூடிய ஒரு வருஷமாக இந்த வருஷம் அமையும். எப்படி, எதை வச்சு சொல்கிறோம்? கும்பராசிக்கு 4 சுகஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன், பாக்கியத்தை தரக்கூடிய பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய 9 சுக்கிரன் 11ஆம் இடத்துல இருக்காங்க. ஜோதிஷ சாஸ்திரத்தில் லாபஸ்தானம்னு சொல்லுவாங்க, ஏகதசாஸ்தானம்னு சொல்லுவாங்க. ஏகதசாஸ்தானம் கோட்டி தோஷ நிவாரணம். இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய சுக்கிரன் அங்கே இருக்கார். யாரோட இருக்காருன்னா பூர்வ புண்ணியாதிபதினு சொல்லக்கூடிய புதனோட கலந்து இருக்கார். அதனால அருமையான ஒரு வருஷமா இந்த வருஷம் அமையும். எதுக்குமே பஞ்சம் இல்லை, அதுக்கு பணத்துக்கும் பஞ்சமே இல்லை. எங்கதான் பணம் வைக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பணம் இவங்களை நெருங்கி நெருங்கி வந்துட்டு இருக்கோம். பையிங், செல்லிங், ப்ராப்பர்ட்டி, வீடு வாங்குறது, வீடு விற்கிறது, நல்ல ப்ரைஸுக்கு வீடு கட்டுறது எல்லாமே நடக்கும். நல்ல நல்ல ஃபாரின் ட்ரிப்ஸ் போகிறது, எல்லாமே அருமையான விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கேட்டகரி எஜுகேஷன் பார்ப்போம். எஜுகேஷனில் இருக்கிறவங்களுக்கு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் நல்ல அவார்டு, ரிவார்டு, ஸ்காலர்ஷிப், ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கும். ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் சீட்ஸ் கிடைக்கலாம். ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு அவார்டு, ரிவார்ட்ஸ் எல்லாம் கிடைக்கலாம். ஸோ அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா மேலே நீங்கள் நினச்ச காலேஜ், ஸ்கூலுக்கெல்லாம் ஜாயின் ஆகக்கூடிய வாய்ப்புகள், போர்டிங் ஸ்கூலுக்கு போகிறது, ஃபாரினில் போய் படிக்கிறது, அருமையான விஷயங்கள் நடக்கும். இன்னும் ஒர்க் அப்படின்னும் போது 3 கேட்டகரி. பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு 100க்கு அவுட் ஆஃப் 100 நல்லா இருப்பாங்க. பையிங், செல்லிங்கில், எக்ஸ்போர்ட், இம்போர்ட்ஸில், ஷேர், ஸ்டாக் மார்க்கெட்லலாம் அருமையான பணம் பண்ணக்கூடிய யோகங்கள் எல்லாம் இருக்குது. ஸோ பிஸ்னஸ்னால் வெரைட்டிஸ் ஆஃப் பிஸ்னஸ் இருக்குது. ஒரு பிஸ்னஸாக 2 பிஸ்னஸாக சொல்கிறதுக்கு. ஸோ காய்கறி விற்கிறவங்கள இருந்து தங்கம் விற்கிற வரைக்கும் வெரைட்டிஸ் ஆஃப் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு அருமையான விஷயங்கள். சினிமா, சீரியல், ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாத்துலேயுமே அருமையான ப்ராஃபிட், நல்ல நல்ல ரெமுனரேஷன் கிடைக்கக்கூடிய யோகங்கள் எல்லாம் கும்பராசியில் இருக்கிறவங்களுக்கு இருக்குது. அதே போல் ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அருமையான ரிசல்ட்ஸ் இருக்குது. ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நல்ல டீம் லீடர் ஆகலாம், பிரான்ச் மேனேஜர்ஸ் ஆகலாம், ஜென்ரல் மேனேஜர்ஸ் ஆகலாம், பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட்ஸ் ஆகலாம் கம்பெனிஸ்க்கு. சிஇஓ, சிஓஓ, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர்ஸ், அருமையான ரிசல்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும். கவர்மெண்ட் செக்டரில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருப்பாங்க. ஆனால் பேராமீட்டரை விட்டு இந்த வருஷம் ஏதாவது வேலை பண்ணாங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை இல்லை, நோட்டீஸ் அது இது வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அவங்களுக்கு, என்கொயரிஸ். ஏன்னா 7ஆம் இடம்ன்றது கேது. கேது வந்து சூரியனுடைய வீட்டில் இருக்குது. சூரியன் வந்து தானே சர்க்கார். அதனால கவர்மெண்ட் விஷயத்தில் கொஞ்சம் கவர்மெண்ட் ஊழியர்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும், அரசு ஊழியர்கள். அது விட்டாச்சுன்னா நல்லா குழந்தை செல்வங்களை எதிர்பார்க்குறவங்களுக்கு குழந்தை செல்வங்களுக்கு குட் நியூஸ் கிடைக்கும். கல்யாணத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கவங்க நல்ல சம்பந்தங்கள் கிடைக்கும். ஸோ ப்ராப்பர்ட்டி வாங்கலாம், விற்கலாம், வீடு கட்டலாம். ஸோ அக்ரிகல்ச்சர் லேண்ட் வாங்கலாம். எல்லாத்துலேயுமே நல்ல நல்ல ப்ராஃபிட் இருக்குது. ஓகே, இதுக்கு அடுத்தது நெகட்டிவ் அப்படின்னு சொல்ல போனால் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசியில் ராகு இருக்கிறது வந்து உங்களுக்கு நிறைய தைரியத்தை கொடுக்கும். நிறைய தைரியம் ஒரு மாதிரி நல்லது தான், ஒரு மாதிரி கெட்டது தான். ரொம்ப தைரியம் அப்படி வரும்போது நம்ம எதிரில் இருக்கிறவனுக்கு என்ன மசல் பவர் இருக்குது, என்ன பொலிட்டிக்கல் பவர், மணி பவர், பேக்ரவுண்ட் இருக்குது, அது தெரியாமல் ஏதாவது ஸ்லிப் ஆஃப் த டங் ஏதாவது சொல்லிட்டு மாட்டிடுவீங்க. அதனால ரொம்ப பிரச்சனை வந்துடும். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸ்லிப் ஆஃப் த டங் சொன்னேன்னா கூட யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. ஒரு சபையில் இருக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். 7ஆம் இடத்துல கேது. கேது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் எல்லாம் கெடுக்கக்கூடிய ஒரு கிரகம். ஒரு ஒரு டைமில் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, அப்பா, அம்மா, சில்ட்ரன்ஸ், ஒய்ஃப் எல்லாரோடும் சம்பந்தங்கள் கெடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2ஆம் இடத்துல சனி பணம் கொடுக்கும் அதிகமாக. ஆனால் ஹெல்த் ரிலேட்டடில் இஎன்டி, லங்ஸு, ஹார்ட்டு, இதுக்கு ஏதாவது சர்ஜரிஸோ ஏதாவது சிம்டம்ஸ் இருந்ததுன்னா, கொஞ்சம் வெஹிக்கல் ஆக்சிடென்ட்ஸோ, கை கால் கொஞ்சம் ஊனமாகிற மாதிரி சில விஷயங்களெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ட்ராவலிங்லலாம் கொஞ்சம் சேஃபான டிரான்ஸ்போர்ட்டை எடுத்துக்கிறது நல்லது.
இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு ஒரு நல்ல உபாயம் என்ன இருக்குது? தமிழ்நாடு கும்பகோணத்தில் இல்லாத கடவுளா? அங்கே டெம்பிள் சிட்டி ஆச்சே. குடும்ப சமேதம் இருக்கக்கூடிய குடும்ப சனீஸ்வரர் நாச்சியாரில் நீலாதேவி, மந்தாதேவி, மாந்தி குளிகனோட சனீஸ்வரர் குடும்ப சமேதம் இருக்காரு. அவரை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா போதும், என்ன வேணுமோ கொடுப்பாரு. அதுக்கடுத்தது மங்கும் சனி, பொங்கும் சனி, மரண சனின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. பொங்கும் சனி திருக்கொள்ளிக்காடு லக்ஷ்மி சமேதம் இருக்கக்கூடிய அந்த பகவானை வந்து தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா, ஸோ மங்கும் சனியாக இருந்தாலும் அது பொங்கும் சனியாகும் உங்களுக்கு. பொங்கும் சனினா நல்லதை கொடுப்பாரு. அதனால் தரிசனம் பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும். அதுக்கடுத்தது காகங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கலாம். அதே போல் ஊனமுற்றோர்கள் அப்படின்னு சொல்லுவோம், ஃபிசிக்கலி சேலஞ்சு, அவங்களுக்கு ஏதாவது செய்யுங்க, ரொம்ப அருமையான விஷயங்கள் நடக்கும். எள்ளெண்ணெயை கோயிலுக்கு கொடுங்க, அனாதாசிரமங்களுக்கெல்லாம் கொடுங்க, அருமையான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு எல்லாருக்குமே சித்தி விநாயக சரபேஸ்வர சுவாமி ஆயுர ஆரோக்கிய அஷ்டேஸ்வரர் தனகுரம் செய்யட்டும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு மறுபடியும் புதிய பதிவுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயா ஸ்ரீனிவாசன் குருஜி. லோகா சமஸ்தா சுக்னோபவந்தோ, சர்வே ஜனா சுக்னோபவந்தோ, வசுதைவ குடும்பகம்.